இருக்கீங்களா எல்லாரும்? கர்த்தருடைய பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம நான் சூப்பராக இருக்கேன்னு சொன்னோம். ஏன்னா எங்களை நடத்துகிறவர் அவ்வளோ சூப்பராக இருக்கிறாரு. எங்களை தெரிந்து கொண்டவர் அவ்வளோ சூப்பரானவர். எங்களை மறைத்து நடத்துகிறவர் அவர் அவ்வளோ சூப்பரானவர். சோத்திரம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஜெபம் பண்ணுவோம், சத்தியத்துக்கு போகிறதுக்கு முன்னதாக. ஆவியானவரே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை நிரப்பி நடத்திங்கப்பா. நாங்கள் அல்ல ஆண்டவரே, பேசுகிறது நாங்கள் அல்ல. இந்த வார்த்தை எங்களுடையது அல்ல, இது உங்களுடைய வார்த்தை. நீங்க தான் எங்களை மறைத்து பேசுறீங்க. நீ வாயை தர நான் உன்னோட பேசுவேன்னு சொல்றீங்களா? நீங்க பேசுங்க, நாங்க கேட்குறோம். முழுதுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆட்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமீன், ஆமீன், ஆமீன். சரி, நம்ம இன்னைக்கு நம்ம 1 ராஜாக்கள் 1 ராஜாக்கள்ல 14வது அதிகாரம். ராஜாக்கள் 14வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கங்க. படிங்க. அக்காலத்திலே எரோபியாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அப்பொழுது எரோபியாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ எரோபியாவின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடி வேஷம் மாறி சீலோவுக்கு போ. இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோடே சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்தில் போய், பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான். ஆமேன். நல்ல கவனமா கருத்தா கேளுங்க. இது ரொம்ப ஒரு நல்ல குட் சாப்டர். இவங்களுக்கு முன்னால தேசத்தை ஆண்டது யாரு? சவுல் ராஜாவா இருந்தாரு, தாவீது ராஜாவா இருந்தாரு, மகாராஜாவா இருந்தான் சாலமன். சாலமன் காலத்துல ராஜாவா ஆன பிற்பாடு பெரிய அட்டகாசம் பண்ணிட்டான். ஆரம்பத்தில் சரியா தான் இருந்தான். போக போக அந்நிய பெண்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்க வார்த்தைகள் பிரகாரம் கேட்டுக்கிட்டு விக்கிரங்களை ஆராய்ச்சிக்கிட்டு விக்கிரத்தை தொழுதுகிட்டு கோயில் கட்டி கொடுத்துக்கிட்டு விக்கிரங்களை செஞ்சு கொடுத்துக்கிட்டு கர்த்தர் சந்தித்தார் சாலமன். சாலமன் சொன்னார், சாலமன் வேணாப்பா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் நீ செய்யாதையா, எனக்கு அது பிடிக்கல, நீ அதை விட்டு விலகிரு. கேட்கல சாலமன். திரும்ப அவன் அதையே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு தடவை எச்சரிப்பார். சாலமன் வேணாயா, இதெல்லாம் எனக்கு பிரியமானதல்ல, அதை விட்டுரு. நீ என்னுடைய பிள்ளை, நீ தாவீதுடைய குமாரன், உன்னை மட்டுமா நடத்தி கொண்டு வந்திருக்கிறேனே, உன்னை சூப்பராக நடத்துவேன், இதெல்லாம் வேணாம், இந்த விற்கிறாங்க அந்த பழக்க வளர்த்தலாம் வேணாப்பா, விட்டுட்டு வந்துரு. கேட்க மாட்டான். செகண்ட் டைமும் அவன் கேட்க மாட்டான். கேட்காம போனது நிமித்தமா கர்த்தர் என்ன செய்வார்? அவன் மேலே கோபமாயிருவார். தேவ பிள்ளைங்க தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அவர் நம்மளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு, சபை ஊழியங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. சும்மா அற்பமாக நம்ம நினைக்கக்கூடாது. இவன் பாருங்க, அப்படிதான் தயவா நடத்தினார் இந்த சாலமன். இவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இவன் ராஜ்யத்தில் சண்டை பம்பெல்லாம் கிடையவே கிடையாது. டோக்கா நடத்திட்டு வந்தாருன்னு கொழுப்பு பாருங்க, என்ன ஒரு கொழுப்பு பார்த்தீங்களா?
அந்நிய பொம்பளைங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அந்நிய பொம்பளைங்கெல்லாம் சேவிச்சுக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு விக்கிரத்தை ஆராய்ச்சிக்கிட்டு விக்கிரத்தை கஞ்சி கொடுத்துட்டு கோயிலை செஞ்சு கொடுத்துட்டு அதை செஞ்சுக்கிட்டு தேவனுக்கு அருவருப்பை செய்தான். அதனால் ஆண்டவர் என்ன செய்தார்? கடிந்து கொண்டார். ஓ, நீ இனிமேல் உனக்கு இல்லை, ஒரு ராஜ்யம் உனக்கு இல்லை, என்னோட தாவீது நிமித்தமா, நான் உனக்காக இல்லை, தாவீதுக்காக ஒரு ராஜ்யத்தை மட்டும் உன் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன், மற்றதையும் நான் யாருக்கு கொடுக்கணும் நான் கொடுப்பேன்னு சொல்லிடுவேன். அப்போ இந்த எரேபியாம் யாருன்னா சொல்லுங்க பாப்பா யாருன்னு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனுக்கு 2 பேரும் முதல்ல தெரியுமா? சோலமன் தளபதி ஆலோசனை கொடுப்பான் சோலமனுக்கு. ஐயா செய்யாதீங்க ராஜா, இதில் போகாதீங்க ராஜா, இப்படி செய்யுங்க ராஜா, இதான் கடவுளுக்கு விருப்பம் ராஜா, அப்படி ஆலோசனை பண்ணுவான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் நம்மளுக்கு அடுத்த ராஜா வரப்போறான்னா துரத்த ஆரம்பிச்சிட்டான். எங்கே போனான் தெரியுமா? எஜிப்தில் போயிருந்தான். இந்த எரேபியா எஜிப்தில் அனுப்பிவிட்டான், பயந்துக்கிட்டு ஓடிட்டான் சாலமனுக்கு. ஆனால் சாலமன் காலம் அதுக்கப்புறம் ஆனவுடனே போய் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த எரேபியாமை போய் என்ன செய்யுங்க, அந்த இடத்துலேருந்து கொண்டு வாங்க, எஜிப்துலேருந்து அவனை கொண்டு வாங்க, ஏன்னா அடுத்தது அவன் தான் அரசால போகிறான். இந்த 11 தேசத்தையும் 11 தானே, 11 அவன் அரசாளுவான், நம்ம அவனை ஆசீர்வதிப்போம் அப்படின்னு. தேவன் எதை பார்த்தாரு அவங்ககிட்ட சொல்லுங்க? தேவன் என்னத்தை பார்த்தாரு அந்த எரேபியாம கிட்ட? அவன் உண்மையா இருந்தான். சாலமன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உண்மையா இருந்தான். கர்த்தருக்கு பயந்து ஆலோசனை கொடுப்பான் அவனுக்கு. கர்த்தர் அவனை கொண்டு வர போறான்னு சாலமனுக்கு தெரியும். சாலமன் என்ன செஞ்சான்? ஓ, நீ என்னோட ராஜ்யத்துக்கு வர போறியான்னு பம்பு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ திரும்ப அவனை கொண்டாந்து அவனை ராஜாவாக்கிட்டாங்க. யாரு சார்பில் அவனை கொண்டாந்து இருக்கிறாங்க? சாலமோனோட மாமன் ராஜாவானான் தான் ஒரு தேசத்துக்கு, இவனையும் ராஜாவாக்கினார் 11 தேசத்துக்கு. அப்போ யாரோடைய அபிஷேகத்தை அவங்க வச்சாங்க? ஜெவினே யாரோட அபிஷேகம் அவனுக்கு வச்சு கொண்டாந்தாரு ஆண்டவர்? தாவீதினுடைய அபிஷேகம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம கருத்தாட இதெல்லாம் கேட்கணும். சும்மா வந்தா போன கேட்டவா அப்படின்ச்சா பாய் பாய் அதெல்லாம் இல்லை. இங்க இருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க வாழ்க்கைக்கு. நான் சும்மாவே நிற்க மாட்டேன், எனக்கு கர்த்தர் கொடுத்தாதான் நான் வந்து நிற்பேன். அப்போ தாவீதினுடைய அபிஷேகத்தை கொடுத்திருந்தா தாவீது எவ்வளவு உண்மையா இருந்தான் என்னுடைய சமூகத்துல. அனாத பயில மாதிரி இருந்தான். அம்மா அப்பா இருந்து, சகோதரர்கள் இருந்து, கூட்டாளிகள் அங்கெல்லாம் இருந்து எல்லாம் தாவீது மேல எதிர்த்து தான் நின்னானுங்க. ஆனா கர்த்தர் அவனை ரொம்ப சிநேகித்தார். தெரியுமாய்யா? தாவீத கர்த்தர் அப்படியே நேசித்தாரு. அவனோட வழியெல்லாம் அவர் பார்த்துட்டே வருவாரு. செம்மையா இருந்துச்சு அவன் வழியெல்லாம். கர்த்தருக்கு பயந்து எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு வந்தான். கர்த்தர் அவளை சேர்ந்து இணைந்து கர்த்தர் எல்லாத்து காரியம் கற்றுக் கொடுத்து அவனை ஒரு பெரிய ராஜாவாக்குனாரு. யாருங்க? அற்பமான அந்த தாவீத எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, தாய் தகப்பனாலேயே புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிள்ளைங்க அவன். ஆனா முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்குனாருங்க. அவன் எப்படியாப்பட்ட அபிஷேகம் நிறைந்தவன் தெரியுங்களா? தாவீது. தாவீதை நம்ம வந்து பைபிள்ல பார்க்கும்போது அவன் ஒரு சூப்பர் வீரன். கர்த்தருக்கு ஃபுல்லா முழு இஸ்ரவேலையும் ராஜா அண்டர்ஸ்டாண்டா? முழு இஸ்ரவேலுக்கு அவனை ராஜாவாக கொண்டு வந்தாரு. யாருங்க அது மாதிரி கொண்டு வருவா சொல்லுங்க? உங்க சிநேகிதர்கள், உங்க கூட பிறந்தவங்க, உங்க அம்மா, உங்க அப்பா, உங்களோட கூட பிறந்தவங்க எல்லாருமே உங்களை கொண்டாந்துருவாங்களா? அப்படி
நத்திங். எல்லா இடத்துலையும் பொறாம இருக்கு, பொச்சிருப்பு இருக்கு, பொல்லாப்பு இருக்கு, கெட்ட எண்ணம் இருக்கு. இவனா இப்படி அப்படியோ அப்படியா அப்படியா, சகோதரனா ஐயா முடியாது, சகோதரா முடியாது, அம்மாவா முடியா, அப்பானா அப்படியா, அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மனுஷனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பொறாம, கலகம். ஆனா இயேசு ஆண்டவர் அப்படி இல்லை தெரியுங்களா? அவர் ஓப்பன் மைண்ட் ஆனவர். அவரோட பைலியெல்லாம் பார்க்குறாரு. ஆண்டவரே அவனுக்கு அம்மா அப்பா சகோதரர் எல்லாமே அவராகவே இருந்தார். அப்படி அவனை கொண்டு வந்தார் அந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா. எவ்வளோ போராட்டம், எவ்வளோ சண்டை, எவ்வளோ பிரச்சனை. கர்த்தர் கூட வந்து எல்லாத்தையும் வெற்றி கொடுத்தாரு. சூழ்நிலைகள் பயங்கரமா இருந்துச்சுங்க. கர்த்தர் அவன் கூட இருந்தனால எல்லாத்தையும் வெற்றி அவன் அடைஞ்சாங்க. எத்தனையோ மரணத்துக்குரியான காரியங்கள் சொல்றான். உங்களுக்கு யாருக்கும் சவுல ஒரு அடிக்க கூட இல்லை. நீங்கள் நான் கொஞ்சம் ஒரு ஜான்தா ஏன்னா நீங்க கொல்றதுக்கு. ஆனா கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு உங்களை வந்து என்னை சந்திக்க வச்சுட்டேன். நான் உங்களோட பேசுறேன். நான் உங்களை கொல்ல எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் கொல்லலை. ஏன்னா நான் அதுக்காக வரலையே. நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ சவுல்றான். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனுஷன். ஆனால் அவனுக்கு பிறந்த ஒரு பிள்ளை இருக்கான் பாருங்க. அவனும் முதல்ல பார்த்தா ரொம்ப சூப்பராக தான் இருந்தான். தாவீது வந்து சாவர வரைக்கும் ராஜாவா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க ராஜாவா சாவர வரைக்கும் இருக்கான். சொல்லுங்களேன். 5 வருஷம் தான் ராஜ்யபாரம் ஒருத்தனுக்கு. நம்ம நாட்டில் கூட 5 வருஷம் தான் ராஜா. அடுத்த அப்புறம் திருப்பான் சுல்தானா போயிடுவான். எல்லாம் ஏதாவது வேற பதவி குடிச்சிருவாங்க. ஆனால் இவன் சாகிற வரைக்கும் ராஜாவாக இருந்தது. மறிக்கிற வரைக்கும் அரண்மனையிலே மறித்து செத்தாங்க தாவீது. அப்படி ஒரு மேன்மை தேவன் கொடுத்துருந்தாரு. ஆனால் அவன் பிள்ளை இருந்தான், கொஞ்ச நாள் இருந்தான் ராஜாவா. எல்லாம் நல்லா செஞ்சான். போ இந்த அந்நிய பெண்களோட தொடர்பு உறவுகள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது. கர்த்தரை விட்டுட்டான். ஏன்னா கீழே கடந்தேன், கர்த்தர் என்னை தூக்குனாரு. நான் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு கிடந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை தூக்கி எனக்கு உயர்வு கொடுத்துருக்காரு. என் தேவன் எனக்கு இவ்வளோ நல்லது செஞ்சிருக்காரு. அவருக்கு தான் நான் உண்மையாக இருப்பேன். அவரு தான் எனக்கு எல்லா வீட்லையும் மேன்மையானவர். ஐயோ என்ன நடந்தாலும் நான் கர்த்தர் தான் அப்படின்னு அவனோட இறுதியும் கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. போக என்ன செஞ்சான், அந்நிய பெண்களோட பழக்க வழக்கம் என்ன செஞ்சிச்சு, அவனை கர்த்தரை விட்டு தூரப்படுத்திட்டே போயிடுச்சு. திருமடையா தூரப்படுத்திட்டு போனா கர்த்தர் சொல்லி எச்சரிக்கிறாரு. சாலமன் இதெல்லாம் வேணாயா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் உன்னை எப்படி உன்னை கொண்டு வந்திருக்கேன், உங்கள் அப்பாவோட அபிஷேகத்தை வச்சு உன்னை கொண்டு வந்திருக்கேன். உங்கள் குடும்பத்தை நான் சந்தி நான் ஆசீர்வதிப்பேன். தயவுசெய்து அதெல்லாம் விட்டு இது என்னுடைய காரியத்தில் நீ இரு. அந்த தொடர்பு, அந்த உறவு, அந்த சிலை கட்டி கொடுக்கறது, கோயில் கட்டி கொடுக்கறது, அவங்களோட போய் நீ கும்மால் அடிக்கிறது, கூத்து அடிக்கிறதெல்லாம் வேணாம். அழகா சொன்னார், கேட்கலவன். அதனால இன்னைக்கு ராஜ்யபாரத்தை எடுத்து இப்படி கொடுத்துட்டாரு. மகனுக்கு ஒரு ராஜ்யபாரமோ, இந்த எரேபியாமுக்கு 11 ராஜ்யத்தையும் கொடுத்தாரு. இவனை கொஞ்ச நாள் பெரிய பக்தி மாதிரி இருந்தான். வழங்குதுங்களா? பக்தி மாறி இருந்து ராஜ்யபாரத்தில் ஆண்டுகிட்டு இருந்து அப்ப என்ன செஞ்சிட்டான், கர்த்தருக்கே விரோதம் பண்ணிட்டான். கொண்டு வந்த கடவுளை விரோதம் பண்ணிடுவாங்க. எங்க அந்த காலத்துல ராஜ்யபாரம் பண்றோம், ராஜாவா தான் இருப்பான். அவனுக்கு சேர்ச்சுக்குள்ள ஆராதனை பண்றது, தூபம் காட்டுறது அவனுக்கு அந்த வேலை கிடையாது. வழங்குதுங்களா? ஆனா இவன் என்ன செய்வான், திமிரு. ஆண்டவர் 11 தேசம் கொடுத்துட்டாரு. ஏன் நான் என்ன அவனுக்கு ஆராதிக்க கூடாது ஆண்டவரேன்னு திமிரு கட்டிக்கிட்டு ஆராதனை பண்ண வந்தான். அப்படியாப்பட்ட ஒரு பாவியா இருந்தான் அவன். கர்த்தருக்கு ரொம்ப கோபமாயிருச்சு அவன் மேல. ஏன்னா அந்த காலத்துல ராஜானா ராஜா தான், ஆசாரியனா ஆசாரியன் தான். ராஜா வந்து ஆசாரியனாவோட ஆசாரியர் ராஜாவும் ஆக முடியாது. உனக்குள்ள அபிஷேகம் தான். ஆனா இவன் என்ன செஞ்ச, ராஜபாரம் வாங்கி கொண்டு கோயில போய் தூபம் காட்டுறாராம். ஆண்டர் அப்படியே கையை நீட்டின கையை அப்படியே வச்சுட்டாரு. தெரியுமா, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சா கடவுள் சில நேரத்தில் கோபப்படுவார் நம்ம மேல. கையை நீட்டினதே வருதா, ஒருத்தன் அனுப்பியிருப்பார், ஒரு தீர்க்கதரிசியை. அவன் சொல்லுவான், ஐயோ நீங்க செய்யாதீங்க, இது உங்க வேலை இல்லை, நீங்க செய்யாதீங்கன்னா அவனை பிடிக்கிறா அப்படின்னா மாதிரி கை அப்படியே நீண்ட மாதிரி ஆச்சு. கடவுள் அப்படிலாம் வந்து அவனை மேலே கொஞ்சம் கடிந்து கொண்டார். அப்புறம் அவன் தேவனுடைய சமூகத்தில் அவன் அப்படியே கொஞ்சம் விட்டு அப்படியே கொஞ்சம் விலகிட்டான். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, அவன் பிள்ளைக்கு சீக்கு வந்துருச்சுங்க. எரேபியாமோட மகனுக்கு சீக்கு வந்துருச்சு. சீக்கு வந்து எங்கெங்க மருந்து எடுத்திருப்பாங்க, குணமாகல.
ஆகாதனால என்ன செய்யறாரு, தன் மனைவியை கூப்பிட்டு சொல்றான். 2வது படி. அப்பொழுது எரேபியாம் மனைவியை பார்த்து, நீ எழுந்து எரேபியாவின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ, இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோடே சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். இப்போ நீ என் மனைவி கூப்பிட்டு சொல்றான், நீ என்னோட மனைவின்னு சொல்லாத, நீ என்ன செய்ய, போய் எழுந்து நீ போய் அந்த எரேபியாம் மனைவி என்று ஒருவருக்கு நீ அறிவிக்காதபடி வேஷம் மாறி சீலோவுக்கு போய் அந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோட சொன்ன அந்த அகியா, தேவ மனுஷன், கர்த்தருடைய மனுஷன், அவன் அங்க இருப்பான். அவன் உண்மையான ஒரு மனுஷன். நீ போய் அவங்கிட்ட போய் 3 படி. நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்திற்கு போ, பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான். ஆமீன். இப்போ சொல்றான், நீ உன் கையில 10 அப்பங்களையோ பணியாரங்களையோ ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு நீ போ, அவன்கிட்ட போய் கொடு. அவன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உன் பிள்ளைக்கு என்ன ஆகுன்னு அவன் சொல்லுவான். போய் அதை கேட்டுட்டு வா. அவன் ஒரு நல்ல தேவ மனுஷன், என்ன அவன் தான் ராஜாவாக்கினவன். ஆனால் நான் வழி கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டனால இப்போ நான் அவன் மூஞ்செல்லாம் முடிக்க முடியாமல் இருக்கிறேன். நீ போ, நீ என் மனைவின்னு சொல்லாதபடி உனக்கு ஒரு பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு போய் சொல்லுன்னு அனுப்பினா. 4வது படி. அப்படியே எரேபியாமின் மனைவி செய்தால், அவள் எழுந்து சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்தாள். அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் மங்கள் அடைந்து பார்க்க கூடாதிருந்தான். அபியாவுக்கு செம்ம வயசாயிருச்சு. இப்போ அந்த தேவ ஊழியனுக்கு, ஆசாரியனுக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு. அந்த காலத்தில் ரொம்ப வயசாயிட்டா தள்ளுன தருவேன் நடப்பாங்க, கண்ணு தெரியாது. வயது அதிகமாக கண் பார்வையும் குறைஞ்சிரும். இப்போ அவனுக்கு கண் பார்வை இல்லாம இருப்பான். அவன் நீ என்ன செய்ய, நீ போய் அவனை பாரு அப்படின்னால அது கீழே என்ன சொல்றாரு பாருங்க. 5வது வசனம். கர்த்தர் அகியாவினிடத்தில், இதோ எரோபெயாமின் மனைவி வியாதியாய் இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு இன்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும். அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிப்பாள் என்றார். நம்மலாம் சும்மா ஜாலியா வாழ முடியாதுங்க இந்த உலகத்துல. எல்லா திருட்டு தரம்பை செஞ்சுவிட்டு மூடிவிட்டு அதெல்லாம் செய்யல, நான் நல்லவன், நாங்க நல்லவங்க அது சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்க்குது, விளங்குதையா? மனுஷர்கள் கண்ணெல்லாம் நம்ம மறைச்சிடலாம், தேவ கண்ணை மறைக்க முடியுமா? கர்த்தர் கரெக்டா அந்த அபியாவுக்கு கண்ணு தெரியாத அவன்கிட்ட சொல்லிட்டாரு, அபியா இந்த மாதிரி எரேபியாமோட மனைவி வருது, அது அவன் மனைவின்னு உன்கிட்ட சொல்லாது, ஆனா நீ அதுகிட்ட சொல்லிடணும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு கண்ணு சொல்லன்னு என்னை ஏமாத்த வந்தியா, நீ எரேபியாமோட மனைவி தானே, விளங்குதாம்மா? விளங்குதையா? கர்த்தர் உண்மை உள்ளவருங்க, பொய் பித்திரானா இல்லை, அவர்கிட்ட சரியா நடத்துவாரு. ஆனா அவன் பாரு, நான் அவனை ராஜாவா ஆக்கி வச்சேன், எங்கேயோ கடந்தான் அவன் நல்லா புத்திமதி சொல்லியிருந்தான் சாலமனுக்கு, அதனால அவனை கொண்டாந்து ராஜாவாக்க 11 தேசம் கொடுத்த. அவன் நன்றி மறந்தவனானா, வழங்குதுங்களா? நன்றி மறந்தவனா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு உண்மை உள்ளவரா இருக்கணும். கர்த்தர் என்ன அந்த சூழ்நிலை என்னை கொண்டு வந்தவர் தான் என்னை கடைசி வரைக்கும் என்னை கொண்டு போ, அவருக்கு நான் உண்மையா இருப்பேன்னு இருக்கணும். அவரை கட்ட நமக்கு என்ன பெரிய ஒரு மேன்மை இருக்குது? இவன் என்னப்பா சொல்றான், நீ ஏமானே நீ சொல்லாம நீ போய் உன்னோட பிள்ளைன்னு போய் சொல்லுன்னு போய் சொல்லி கொடுத்துருக்கான். ஆனா கர்த்தர் அதையும் கண்டாரு, சொல்றாரு, பாரு நீ எரேபியாமோட மனைவி தானே, அவன் உன் மனைவி அவன் மனைவி இல்லைன்னு என்ன சொல்ல சொன்னானா? எனக்கு கண்ணு தெரியலன்னு என்னை ஏமாத்த வந்திருக்க. நான் ஆசாரி, உண்மையான ஆசாரியன் நான். எனக்கு கடவுள் சொல்லிடுவாரு, எனக்கு கண்ணு தெரியலன்னா கடவுள் எனக்கு கரெக்டாக காணிக்க சொல்லிடுவாரு, நீ எரேமியாவோட மனைவி,
இப்ப நான் உன்கிட்ட சொல்ல போக நீ போய் சொல்லு, உன் புருஷன்கிட்ட உன் பிள்ளைங்கிட்ட போய் சொல்லு உனக்கு என்ன சம்பவிக்க போய். இப்ப நான் சொல்றேன், நீ அவனுக்கு சீக்குக்கு குணமாக்க வந்தியா? இப்ப நான் சொல்றேன், நீ போய் சொல்லுன்ட்டு கீழே படிமா. நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் எனும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதைப் போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். பார்த்தீங்களா, கர்த்தர் கரெக்டா சொல்லுவாரு. நீ என்ன செஞ்சிருக்கிறியோம்மா ஐயா, அவர் ஒண்ணுமே அவர் மறக்க மாட்டாரு. அவர் படம் போல இருக்கும், அவர்கிட்ட எல்லாமே படம் போல இருக்கும். அவர் சொல்றாரு, நீ போய் யெரொபெயாமை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ போய் சொல்லு உன் புருஷன்கிட்ட. ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். அல்லேலூயா. நீ ஓரம் கண்டு போய் கிடந்த சாலமோன் துரத்து விட்டான். நீ போய் இப்ப எகிப்துல இருக்க, உன்னை நான் கொண்டு வந்தேன். கொண்டு வந்து உன்னை எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் உன்னை உயர்த்தினேன். ஹல்லேலூயா. நம்மளை உயர்த்துறதுங்க. நான் எந்த பெரிய இதுல நான் வாழ்ந்து வந்தாலும், பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில நான் படிச்சாலும், பெரிய பெரிய காலேஜில் நான் படிச்சாலும், அந்த படிப்பெல்லாம் வந்து இந்த உலகத்து வரைக்கும் தான். நான் கர்த்தர் உனக்கு ஒன்று செஞ்சார்னா அது பிரபலியமா, அது எல்லாருக்குமே உன்னை வந்து ஆண்டவர் அறிவிப்பார், தெரிவிப்பாருங்க. கர்த்தர் அப்படித்தான் இந்த எளிமையான இந்த யெரொபெயாமுக்கு கர்த்தர் செய்தாருங்க. செய்து உன்னை நான் ராஜாவா ஆக்கினேன்னு. நான் ராஜபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். கர்த்தர் கொடுத்தாரு இதை, ராஜபாரத்தை பிடுங்கி உனக்கு 11 தேசத்தை கொடுத்து உன்னை ராஜாவை ஆக்கணுன்னு. நன்றி கெட்டவன் தானே நீ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல் இராமல். அல்லேலூயா. கர்த்தர் எப்படிங்க தாவீதை பாயிண்ட் பண்ணி அவனை வந்து அவன்கிட்ட வந்து உயர்வா சொல்றாரு பார்த்தீங்களா? நான் உன்னை தாவீதனுடைய ஸ்தானத்துல உன்னை கொண்டு வந்தேன். ஆனா அவன் வந்து என் பார்வைக்கு செம்மையானதை செய்ய தன் முழு இதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இல்ல. நீ அவனை போல இல்ல. உனக்கு கொஞ்சம் பதவி பட்டெல்லாம் வந்துட்டோம், உனக்கு திமிரு பிடிச்சு போச்சு. நீ என்னென்ன அந்நிய காரியங்களா செஞ்சுக்கிட்டு அவதூறு பண்ணிக்கிட்டு எனக்கே தீங்கி விளைச்சிட்ட, துரோகம் பண்ணிட்ட. கர்த்தருக்கு துரோகம் பண்ணலாமாங்க? எங்க என்ன வந்தாலும் என்னெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு கடவுள் அழைச்ச அந்த அழைப்புக்கு நான் என்னைக்குமே பாத்திரமா இருப்பேங்க. எனக்கு இந்த சபையில ஆள் இருக்காங்களோ இல்லையோ, நான் ஆளுக்கு உண்மையா இருப்பேங்க. ஏன்னா அவர் இல்லாம எனக்கு என்னங்க இருக்கு? எனக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பெரியவங்களா கூட என்கிட்ட சம்மந்தம் கொண்டு தொடர்பு கொண்டு அப்படி இப்படின்னு பேசினா கூட எனக்கு வந்து அதெல்லாம் நத்திங்க. எனக்கு என் தேவன் தான் என்னை நடத்தினவர். அவர் நான் எப்படி இருந்தேன், நான் எத்தனை நேரம் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியும். சாவ போனேன், மருந்தை குடிச்சேன், எனக்கு வாழ்க்கை வேணாம். வேணுங்க தெரியுமா? சின்ன சின்ன பிள்ளைங்களாம் நீங்களாம் எப்படி சுத்திக்கிட்டே வருவீங்க. நான் சொல்லுவேன், நான் செத்து போயிடுவேன், மருந்தை குடிச்சிடுவேன். இப்ப நான் சாட்சியா இதை உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு வாழ பிடிக்காது. எனக்கு எங்க வீட்டுக்காரர் அது சில பிரச்சனைகள், அதனால மூவ் பண்ணவே முடியாது. ஐயா தெரியுமாடாயா, நீங்க 3 பேர் பின்னால் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. ராத்திரி விடிக்காம 2-3 மணிக்கெல்லாம் நான் சாவ போறேன்னு மருந்து வச்சுக்கிட்டு நான் அலைஞ்சிட்டு எத்தனையோ தடவை குடிச்சிட்டேம்மா. குடிச்ச எனக்கு உயிர் செலவு ஒண்ணுமே வரவே இல்லை. 3 நாள் நிறைய நான் அந்த மாதிரி என்னை வந்து உயிரை மாற்றிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், முடியல, அவனே வராது. ஒரு நாள் நான் சொன்னேன், ஒரு நாள் நான் மண்டி போட்டு அழுந்தேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை?
இந்த ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி போல கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, எனக்கு என்ன அந்த வாழ்க்கை வேணாம், நான் சாவறனாலே அந்த சாவு உயிர் போக மாட்டேங்குது, என்ன ஆண்டவரே நான் செய்யறதுன்னு முட்டிக்கால போட்டு அழுந்தேன் ஆண்டவர் சமூகத்துல. அழும்போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அந்த கல்வாரி சிலுவை அப்படியே என்ன காமிச்சாரு. நான் இன்னைக்கு இதை சொல்றேன், ஏன்னா கர்த்தர் என்ன நடத்தின விதம். அப்ப அவருக்கு நான் எவ்வளவு உண்மையா இருக்கணுமா இல்லையா? சிலுவையில அப்படியே ரத்த வடிய அப்படியே கல்வாரி சிலுவையில அப்படியே தொங்கி எதை காட்டுறாரு. இதை விடவா உனக்கு வேதனைன்னு என்ன கேட்டாரு. ஏன்னா அந்த கல்வாரி சிலுவையில் அவர் அடிச்ச ஒவ்வொரு அடி என்ன வேதனை தெரியுமா? சரீரத்துல காயல்லாத இடமே கிடையாது, ரத்தம் படியாத இடமே கிடையாது. உயிர் போக ஒரு அடியும் கீறி கீறி அடிச்சு பிடிச்சி ஐயோ மனுஷனை தொல்லை எப்படி பண்ணாருங்க. இந்த மாதிரியா உனக்கு வேதனை மகளே, கொஞ்சம் சமாளிச்சுட்டு வா, அவனோடு தான் இருக்கேன். கர்த்தர் அதோட என்னோட டைரக்டாக இடைப்பட்டாருங்க. டைரக்டாக என்னை இடப்பட, உனக்கு கடவுள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும் எப்போதுமே. அப்படித்தாங்க நான் கடவுளோட வேலையில் நான் உண்மையாக நான் வந்துக்கிட்டு இருந்தேன். இவனுங்க போலலாம் நான் பின்மாற்றத்துக்கெல்லாம் நான் போகல. என் தேவன் எனக்கு உண்மையே உள்ளவர், அவரை போல எனக்கு யாரும் இல்லை. ஏன்னா ஏமாத்த எவ்வளோ காரியங்களாம் வந்து என்னை ஏமாத்த பார்த்துச்சு. ஆண்டவர் சொல்லிடுறாரு, இதெல்லாம் இல்லை மகளே, நான் தான் உனக்கு எல்லாமே, நான் தான் உனக்கு எல்லாமே. அப்போ கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே. சரண் டு காட். நான் எப்போதுமே ஆண்டவனை என்னைக்கு ஏற்றுக்கொண்டேனாங்க அன்னையிலேருந்து தான் ஆண்டவர் என்னைக்கு என்னை தொட்டாரோ அன்னையிலேருந்து நாங்கள் ஒரு விடுதலை நான் கொஞ்சம் தைரியமா வெளியே போறது வர்றது, கத்தை பத்தி பேசுறது, எல்லாத்தையும் சொல்றது, ஜெபிக்கிறது. இந்த பிள்ளைங்கெல்லாம் ஒரு காலத்துல அப்படின்னு தாங்க ஜெபிச்சுங்க பிள்ளைங்கள்லாம் ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்குங்க என் பையன் அழுவான், அவன் எப்படி கஷ்டப்பட்டுருக்கான் ஒரு காலத்துல. அப்ப என்னோட ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியல. என்னத்துக்கு என்ன ஆண்டவர் தொட்டாரு, என்னத்துக்கு அந்த உபத்திரத்தில் என்னை கொண்டு வந்தாரு? நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும் தானே, என் உண்மை தான் நம்ம பிள்ளைங்களுக்குள்ளே வரும். அப்படித்தான் என்னை கொண்டு வந்திருப்ப. ஈவனையும் அப்படிதான் ஆண்டவர் கொண்டு வந்தானே, நான் மறந்துட்டானே, கர்த்தருக்கு துரோகம் பண்ணிட்டானே, அந்நிய கிரிகள்லாம் வந்து வல்லப்பட்டுட்டானே, கண்ட காரியங்கள் செஞ்சுட்டானே. எத்தனை ஒரு ஆசீர்வாதம் ஒன்று கொடுத்துருந்தாரு. நீ தாவீது போல இல்ல, நீ எனக்கு தீங்கு துரோகம் பண்ணிட்டேன்றாரு. 9வது படிமா தானே. உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய், எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களை வார்க்கப்பட்ட விக்கிரங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். பாருங்க, நீ வந்து உனக்கு முன்னிருந்த எல்லாரையும் பார்க்கிறோம், நீ தான் மொத துரோகம் பண்ணிட்டேன் எனக்கு என்றார் ஆண்டவர். நீ தான் பொல்லாப்பு செய்த, எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளி விட்டாய். உன்னை ஆண்டர் நடத்தும் போது ஆண்டவர் நன்மையை செஞ்சுட்டு உனக்கு வராரு. ஆனா நீ அவரே மறந்து விக்கிரங்களை கொண்டாந்து நீ அவரை தள்ளி விட்டுட்ட. ஏன் நீ எனக்கு வேணாம் போ, உனக்கு மேன்மைக்கு கொண்டு வந்தவர் அவரு. 11 தேசத்தை உனக்கு கொடுத்துருக்காரு, உன்னை ராஜாவா ஆக்கி இருக்கிறாரு, எல்லா ஜனமும் உன்னை மதிக்க வைத்திருக்கிறாரு. ஆனா உனக்கு திமிர் பத்தியா? இந்த திமிர்லாம் வரலாமா? 11 தேசமா இருந்தா என்ன உனக்கு திமிர் வரலாமா? உனக்கு எவ்வளவு மேன்மை வந்தா என்ன உனக்கு திமிர் வரலாமா? ஆண்டுகிட்ட, அது உன்னை கொண்டு வந்த தேவன்கிட்ட, அவர்கிட்ட உண்மையா மெய்யா இருக்கிறது இல்ல, பரிசுத்தமா வாழ்றது இல்லை, அவர்கிட்ட உத்தமமா இருக்கிறது இல்ல. அந்த 11 தேசம் நீ சரியா நடத்தி கொண்டு ஆண்டவனை எங்கேயோ கொண்டு போயிருப்ப. உன்னை வந்து இப்ப இந்த மாதிரி ஆண்டவன் பேசியிருக்க மாட்டார, குற்றது தான் சொன்னார் ஆண்டவர். அப்புறம் கீழே படிமா 10. ஆகையால் இதோ நான் எரேபியாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி எரோபியாமுக்கு சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலிராத படிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல எரோபியாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்று போகும் மட்டும் கழித்து போடுவேன் என்றார். எப்படி கோபம் பார்த்தீங்களா எரோமியா, கர்த்தருக்கு எரோமியா மேல அப்படிப்பட்ட துரோகம் பண்ணாங்க. அவன் கொண்டு வந்து ஆண்டவர் போய் செஞ்சு கறந்த போய் அங்கே போய் உனக்கு கொண்டு வந்த ஆளை விட்டு உன்னை ராஜாவாக்கினார 11 தேசத்துக்கு. நான் என்ன பண்ண? ஆண்டவருக்கே தீங்கு பண்ணிட்டிய, துரோகம் பண்ணிட்டிய, அவருக்கு இடம் கொடுக்காம விக்கிரங்கள் வச்சுக்கிட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டு கண்டதை நீ செஞ்சுக்கிட்டு கர்த்தரை தள்ளி வச்சுட்டிய. வாட் யூ டூயிங், வாட் யூ டூ? சரியான ரைட்டா நீ செஞ்சது? இன்னைக்கு பிள்ளைங்களும் அப்படித்தாங்க இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. அந்த ஆண்டவர் எப்படி உங்களை கொண்டு வந்தாங்க, அது போல தாய் தாக்கு உங்களை வளர்த்துருக்காங்க. சும்மா வந்து வளர்த்து கொண்டாண்டாங்க நினைக்காதீங்க.
அவங்க வளர்க்கும் போது ஒவ்வொரு படியிலும் உங்களை முன்ன வச்சுதான் அவங்க ஓடுவாங்க வெளியேறுவாங்க. வேலைக்கு போனா கூட உங்களை முன்ன வச்சுதான் ஓடுவாங்க வெளியேறுவாங்க. பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்க ஏன்னா நீ சொல்லு, வேலை விட்டு நேரம் ஸ்கூலுக்கு வருவேனா இல்லையா? உன்னை பார்க்க வருவேனா இல்லையா ஸ்கூலுக்கு? அப்போ எங்க என்ன இறுதியில் என்ன, அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நம்ம நல்லா பார்க்கக்கூடாது, நல்லா வளர்க்கணும், நல்லா அறிவை கொடுக்கணும். இந்த பிள்ளை ஸ்கூலுக்கே சரியா போகாது. நான் டைரக்டா சொல்றேன், அது சரியா படிக்காது. ஆனா நான் கிட்ட சொல்லிட்டாங்க டீச்சர் ஒரு நாள், ஆர்டர் என்கிட்ட சொல்லிட்டாரு, பிள்ளைங்களை நீ பாரு இதோட. அதாவது நான் விட்டு பிள்ளைங்க மேல ரொம்ப சின்சியரா அதுக்கு மேல கண்ணை வச்சு அதுங்களை கொண்டு வந்தேன். ஆனா ஒரு காலகட்டத்தில் அவங்க SPM வரைக்கும் தான், அதுக்கு மேல போக முடியல, ஏன்னா மலாயில ஃபெயில் பண்ணிடுவாங்க. ஆனா ஆவிக்குரிய காரியங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க வச்சாரு. நீ உலகத்துல 1000 தலைமுறை வச்சுக்கிட்டு ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ள நீ ஆண்டரை தூக்கி போட்டுரு. தெரியுமாடாயா ஏன் ஆண்டரை இவ்வளவு நாள் சொன்ன படிப்பை கொடுத்தாருன்னு? ஏன் தெரியுமா உனக்கு ஏன் இந்த வயசுல உனக்கு படிப்பை கொடுத்தாருன்னு? சின்ன வயசுல உனக்கு கொடுத்த உயர்த்தவே நீங்களா என்ன பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்களே தோப்பம் முதிச்சு போயிருப்பீங்க. கடவுள் உங்களுக்கு தேவ பயத்தை கொடுத்துருக்கிறாரு பாரு. முதல்ல பிள்ளைங்களுக்கு ஆவிக்குரிய காரியத்தை கத்துக்கொண்டு அந்த கடவுள் பயத்தை உங்களுக்கு கொடுத்தாரு. உலகம் எப்படிலாம் நம்ம நெஞ்சிச்சு, எப்படிலாம் உங்களை துன்பப்படுத்துச்சு, எப்படிலாம் உங்களை சோரப்படுத்த எத்தனை கன்னிகள் வந்துச்சு. ஆனா கர்த்தர் விட்டாரா? ஏன்னா நாங்க திறப்புல நிக்கிறேன் உங்களுக்காக வேண்டி, என்னோட ஜபத்துல உங்களை வச்சுட்டே இருக்கிறேன். இப்ப இவன் என்ன பண்ணிட்டான், விக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டான். அப்படிலாம் நம்ம போகவே கூடாது. என்ன நடந்தாலும் கர்த்தர் தான். கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு அவனை ரொம்ப ரொம்ப கடிந்து கொள்ட்டாரு. குப்பையை கழித்து போடுவது போல எரோபியாமின் பின்னடி ஆறை அவர்கள் கட்டோடு அற்று போக மட்டும் கழித்து போடுவேன் என்றார். கேளபடி, எரேபியாவின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியில் சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை உரைத்தார். ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ, உன் கால்கள் பட்டணத்திற்கு பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்து போவான். பிள்ளையாண்டாங்க தான் அவன் மேசம் மாதிரி போய் அவனை போய் பார்த்து பிள்ளைக்கு என்ன வரும் சுகத்துக்கு வாங்கிட்டு வாங்க அனுப்புனான். ஆனா அங்க நல்லா அங்க ஆண்டருக்கு எல்லாமே தெரியுமே. நீ ஏமாத்தி தெரிய முடியாது, போய் சொல்லி தெரிய முடியாது. ஆண்டு எல்லாம் தெரிஞ்சு சுப்புனா அது எல்லா காரியத்தையும் பாயிண்ட் அவர்கிட்ட சொல்றாரு. இப்போ உன் புருஷனுக்கும் அவ்வளவுதான், உன் பிள்ளைக்கும் அவ்வளவுதான். செத்து போயிடும் உன் பிள்ளை, நீ இப்ப காலை வைக்கிறதுக்கு உன் பிள்ளை செத்துரும் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்புறாரு. அவனுக்காக இஸ்ரவேல் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவளை அடக்கம் பண்ணுவார்கள். எரேபியாமின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்துல நல்ல காரியம் காணப்படாததினால் எரேபியாமின் சந்ததியிலே அவன் ஒருவனே கல்லறைக்குட்படுவான். காணப்பட்டதினால் ஆரம்பத்துல உண்மையா இருந்தனால அவன் மட்டும் ஆரம்பத்துல உண்மையா இருந்தபடினால எரேபியாவின் சந்ததியிலே அவன் ஒருவனை கல்லறைக்குட்படுவான். ஏன்னா அவன் ஆரம்ப நாட்கள் உண்மையா இருந்தான் ஆண்டவருக்கு. சாலமனுக்கு புத்தி சொன்னான் கடவுளை பத்தி, இப்ப புத்தி கட்டி போய் உட்காந்துட்டான். அவன் என்னைக்கு புத்தி கிடக்கூடாது. நான் சொல்றது நல்லா கேளுங்க, இதெல்லாம் உண்மையா அது ஆண்டவர் நமக்கு பேசுறாரு. இன்னைக்கு எனக்கு வாழ்வு வந்துருச்சுங்க, நீங்க என்ன பெரியதா? இன்னைக்கு நான் பட்டமடி படிச்சு மேல நிக்கிறேன், இன்னைக்கு நான் பெரிய வேலை நான் இருக்கிறேங்க, நான் இன்ஜினியரா இருக்காங்க, நீங்க என்ன பெருசா? உங்க சொல்றத நான் என்ன கேட்கறேன்னு சொல்லக்கூடாது அதெல்லாம். ஏன்னா அங்கிருந்து ஸ்டெப் பையா நான் ஒவ்வொரு நாளும் உங்களை கொண்டு வந்து என் தேவனுக்கு தெரியும். உண்மையா இல்லையா? நான் உண்மையதான் சொல்றேன். நான் எங்க குடும்பத்துல அவரை வச்சு என் குடும்பத்தை பத்தி நான் சொல்றேன். ஐயா உங்களுக்கு தெரியாது இவங்களை நான் எப்படி நடத்தினேன்னு. என் பிள்ளைங்க விளையாட பழக நான் பின்னால போய் பார்ப்பேன், பிள்ளைங்க யாரோட பேசுறாங்கன்னு. தெரியுமா? கேளுங்க ஜெமின்னு. ஜெமின் நான் பார்ப்பேனா விளையாட்டு போ 4:30 மணிக்கு 5 மணிக்கு அவங்களாம் கூப்பிடுவாங்க பசங்களாம் வந்து கெஞ்சுவானுங்கம்மா, நான் போறேம்மா போய் ஆட்டு கண்ண பையன்லாம் பேசக்கூடாது, கொண்டு அனுப்பி விட்டு நான் என்ன செய்வேன், கொஞ்ச நேரம் பின்னால போய் ஒளிஞ்சு பார்ப்பேன். தெரியுமா ஜெருமி? இவங்க ஒளிஞ்சு நான் போய் பார்ப்பேன். ஜெருமி யார் அவர்கிட்ட பழகிறாருங்க பேசுறாருங்கன்னு தெரியுமா? கெட்ட வார்த்தைலாம் ஓடும், கெட்ட வார்த்தைலாம் ஓடும்.
நான் அப்படிலாம் என் பிள்ளைகளை கவனிச்சு பார்த்து வளர்த்து அன்னைக்கு அப்படி இருக்காங்க நினைக்க சும்மா இருக்காங்க கண்ணு கருத்துனால பார்த்து வளர்த்துருக்கிறையா அந்த ஸ்டெப். இன்னைக்கு ஒருத்தர் உனக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ஒருத்தவங்க நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் வந்துச்சுன்னு நினைக்க கூடாது. இது எங்க அம்மா ஆரம்பத்தில் எனக்கு கொடுத்த ஸ்டெப். இந்த ஸ்டெப்ல தான் நான் வந்தேன். ஆனால்தான் கர்த்தர் மேல அந்த அன்பு எங்க மேல எங்க அம்மா மேல இந்த அன்பு எங்களுக்கு ஆண்டு ஊத்தி எங்களுக்கு மேன்மையை வளர்த்திருக்காரு. எங்களை வளர்க்கறதுக்காக அம்மாவுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து நடத்தினார். இது காரியத்தில் அன்னைக்கு ஒரு சொல்றேன். பாவம் செத்து போயிட்டான். எரேமியா செத்துட்டான். கதை இல்லை இப்போ முடிஞ்சு. எப்படிப்பட்ட மேன்மை அவனுக்கு கொடுத்தாரு. ஆண்டவனுக்கு ஒரு மேன்மை கொடுக்குமா நீ பெருமை பறிச்சாத, நீ திமிரு கட்டாத, அம்மா அப்பாவை மதிக்காம போவாத, கர்த்தரை மதிக்காம போவாத. கடவுளை மதிப்பு கொடுங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் காலங்களும் நம்ம கரெக்டா கொடுக்கணும். அவர் இல்லாம நமக்கு என்ன? நம்ம எந்த மனுஷன் இந்த உலகத்தை நம்ம தூக்கி வைக்க போறான்? உங்களுக்கு நல்ல பதவி பங்காள கொடுத்து மேன்மையாக்கி எல்லாரும் முன்னும் உங்களை மதிக்க வைக்க போறான்? நான் anything இந்த வேர்ல்டுல என் கடவுள் தான் நம்ம அதை செய்வாருங்க. அப்ப அவருக்கு நம்ம எவ்வளவு கனம் கொடுக்கணுங்க. கனம் கொடுக்காத போன இந்த ராஜா 11 தேசத்தை இழந்தாங்க, மானத்தை இழந்தாங்க, பிள்ளையை இழந்தாங்க, அவனையும் இழந்தாங்க, அவளை செத்து போனாங்க. இந்த காரியம் நமக்கு வேணுமா? நம்ம எல்லாம் யோசிக்கணும். நீங்க பேசாத, நான் கூட பேசணும். நீ வந்துருப்பேன், நீங்க பேச நான் எப்படி எனக்கு தானே தெரியும். கடவுள் அப்படித்தானே கேட்பாரு. உன்னை எப்படி நான் உன்னை கொண்டாந்து இன்னைக்கு ஏகட்டே திமிர் காட்டுறியா? விக்கிரத்தெல்லாம் கொண்டாந்து ஆராய்ச்சிக்கிட்டா அவனை எப்படி சும்மா விடுவேன்? விக்கிரெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை போய் நீ ஆராய்ச்சி என்ன துக்கப்படுத்தி என்ன ஒதுக்கி வச்சுட்டிய நீ? How come you do like this? Not right way, wrong way-க்கு நீ போயிட்ட. நீ wrong way போனா நீ எனக்கிட்ட இல்லை, நீ போ, நீ wrong தான். உன் குடும்பத்தையே பிள்ளை அந்த பையன் சீக்காகிறத போய் கேட்டு குணப்படுத்துறாளா? செத்தே போயிட்டாளா? அவனும் செத்துட்டாளா? அது குடும்பமே இல்லைல்ல. 11 தேசத்தை கொடுத்த குடும்பம் இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஆனா எனக்கு கர்த்தரை தான் முன்ன வச்சு நான் கடந்து போனேன்னா அவர் எனக்கு பாயாக்க மாட்டாரு, தலையாக்குவாரு. என்னை கீழாக்க மாட்டாரு, மேலாக்குவாரு. யாரு? அவரு. வேற யாரும் நம்ம முயற்சி மிக்க முடியாதுங்க. எழுநாத பண்ணாடி போலீஸ். ஆனா ஏதோ காரியம் இருக்காது, ஆவிக்குரிய காரியம் அவங்களுக்கு ஏதோ நல்லா செய்யறாங்களா? ஆவிக்குரிய காரியத்துல ஏதாச்சும் உனக்கு முயற்சி பண்ணி எல்லாத்தையும் கொண்டாடுறாங்களா? உனக்கு கொடுக்கறதுல யாரு? உன்னை உயர்த்துறது யாரு? உன் தேவன். உனக்கு யாரு கொடுக்கா? உன் தேவன். ஜோவாலுக்கு யாரு கொடுக்கா? உன் தேவன். ஜோசுவாக்கு யாரு நன்மை செய்ய முடியும்? தேவன். அவரு தான் நமக்கு எல்லாமே. அவருக்கு நம்ம அழிஞ்சு அவருக்கு கீழ்படுத்தி குடும்பத்தை சந்தோஷமா நடத்தணும். புருஷனும் மனைவி பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? ஜெயன் எப்போ சொல்லுவேன், ஜெயன் அப்படிலாம் சொல்லாதராயா, அவன் மனைவி உனக்கு அருள் கொடுத்துருக்காரு, அவளை நேசிக்கணும், அவளை அன்பா பார்க்கணும்டாயா, பிள்ளைய நல்லா பார்க்கணும். அது நம்மளோட கடமை. ஆனால் ஆண்டருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய எல்லா கவனத்தையும் நம்ம கொடுத்து நம்மளை நடத்தின எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் வந்து கீழ்படுத்தி எங்களுக்கு வழி சொல்லி கொடுத்து அவங்கள நாங்கள் இன்னைக்கு இதெல்லாம் வந்துருப்போமாங்க. எங்க அம்மா அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, நாங்கள் வந்துருவோமாங்க. நினைச்சு பார்க்கணும் உனக்கு வழி யாரு என்பது. ஒரு இந்து பொம்மை சொல்லுது. அன்னைக்கு என்கிட்ட ஜெரமியோட அந்த கிராஜுவேஷன் போட்டோவை அனுப்புனேன். கூட்டாளி பெஸ்ட் ஃப்ரெண்ட் நானும் தெரியும் தானே. உங்களெல்லாம் சின்ன பிள்ளைன்னு மாலாவிட்டு கொண்டு போவோம், வருவோம், அது பார்க்கும். அக்கா பிள்ளைங்களை இப்படி பார்க்குறீங்கக்கா, இவ்வளோ பயபக்தியாக இருக்கீங்கக்கா, நீங்கள் உங்கள் பிள்ளைங்க நல்லா வருவாங்க அது சொல்லுவோம். அந்த பிள்ளை என்கிட்ட சின்ன பிள்ளைங்களா இருக்கும். ஆனால் அன்னைக்கு அது சந்தோஷம் அது தாங்க முடியல, மகிழ்ச்சி. அக்கா எனக்கு வார்த்தையே இல்லைக்கா, அக்கா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலக்கா, அக்கா பிள்ளைங்களாம் நல்லா கொண்டாந்துட்டீங்கக்கா, உங்களோட பிரேஸ் தாங்க அதெல்லாம். நீங்க பிள்ளைங்களுக்காக எவ்வளவு வேண்டுங்க எனக்கு தெரியுங்க. ஒரு இந்து பொம்பளை அதை சொல்லுது என்கிட்ட. எனக்கு என் பிள்ளைங்க கூட சில பேர் நம்ம வீட்டுல கூட யாரும் நம்மள சொல்றது இல்லை. ஆனா அந்த இந்து பொம்பளை என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஒரு இந்து பொம்பளையாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. எங்க அம்மாவுக்கு நல்ல ஒரு அம்மாவை கொடுத்தீங்க, நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்தீங்க, நல்ல அப்பாவை கொடுத்துருக்கீங்க. ஆனா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே, அப்படி நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. பயபக்தியா இருக்கணும் ஆண்டவருக்கு. அப்ப கர்த்தர் உங்களை வாழாக்கவே மாட்டாரு. தலையாவிப்பாரு தாவீதை போல. தாவீதுக்கு என்ன பிரச்சனை? தலையாவே கர்த்தருக்கு வச்சு நடத்தினாரு. அந்த மாதிரி நடத்தணும். நானும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு உண்மையா பயந்து அவர் அவருக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி கனம் பண்ணி நீங்க செஞ்சு வந்து பாருங்க. உங்க வாழ்க்கை இன்னும் ரெட்டிப்பா கர்த்தர் மேன்மைக்கு கொண்டு போயிட்டே இருப்பாரு. நீ கீழே போகவே மாட்ட. விளங்குதா? உன்னை வளர்த்தவங்களை என்னைக்கே மறந்துடாதீங்க. அவங்க தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களை இழுத்து கொண்டு வந்தது.
கல்யாணம் பண்ணும்போது 32 வயசு, ஜெயவால் கல்யாணம் பண்ண 30 வயசு, நீ கல்யாணம் பண்ண போற 31 வயசுல. எவ்வளவு நாள் யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நடத்திட்டு வந்தா? சின்னதுல இருந்து, பிறந்ததுல இருந்து அந்த ஆண்டவர் என்னை வச்சாரு, எனக்கு அதை கற்றுக் கொடுத்தாரு, என்னை உங்களை நடத்த வச்சாரு. அவருக்கு தான் நான் அடிமை. எனக்கு நீங்களாம் என்ன செய்யணும்? எப்போதும் கனப்படுத்தி நம்ம உயர்த்தி பார்க்கணும். விளங்குதா? நாங்கள் கஷ்டப்பட்டுமா ஆண்டவர் அந்த கஷ்டத்தையும் பார்ப்பாரு. இன்னைக்கு இவன் கஷ்டப்படுத்தி ஆண்டரோட இருதயத்தை யாரு பார்த்தா? கர்த்தர் தான் உணர்ந்தார். அதெல்லாம் நான் இவ்வளோ உன்னை நல்லா கொண்டு வந்தேன்டா, 11 தேசத்தை ஒன்று கொடுத்து உன்னை ராஜா வாக்கினா, நீ இப்படி ஒரு கேவலமா நடந்துட்டிய, நீ என்னை மதிக்கவே இல்லையா, ஒரு விக்கிரத்தை ஆராய்ச்சி என்னை ஒதுக்கிட்டிய, என்னை விட்டுருவா, இப்போ சமயம் வந்துருச்சு, நான் பழி வாக்குற சமயம். வழங்குதா? கர்த்தர் நன்மை செய்கிறோம், நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆனால் அவரை கனப்படுத்தி அவரை வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம கடந்து போனோமா, பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்வார். இன்னைக்கு மட்டும் நம்ம வாழ்க்கை முடியாது, வரப்போற காலம் இருக்கணும், உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர். அப்போ என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் கனம் கொடுத்து அவரை மதித்து அவருக்கு நேரத்தை கொடுத்து காலத்தை கொடுத்து எல்லாத்தையும் மேலே அன்பு. யாரையுமே நம்ம நோயை வச்சிடக்கூடாது, தெரியுமா? நம்ம கூட இருக்கு. நான் நேற்று கூட உனக்கு என்ன சொன்னேன்? நான் உன்னை கூட வரும்போது என்ன சொன்னேன்? அதான் நம்ம யாரையும் நோகப்படுத்துறதுக்காக நம்மளை வைக்கல, அவரை சந்தோஷப்படுத்தணும், அவங்களுக்கு நன்மையை செய்யணும். சொன்னால ஒரு 20 பிள்ளைங்க பைபிள் ஸ்கூலுக்கு கொண்டு போய் எல்லாம் இன்னும் படிச்சுட்டு ஒரு 10 பிள்ளைச்சடி கூலிக்காகலாம் இருந்திருக்கும். அதை ஒருத்தன் கெடுத்தா எங்கள் ஊரில் உள்ள ஒரு படிவா அந்த நன்மையை. ஆனால் எனக்கு அப்படித்தான், எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா நன்மை செய்யணும், கடவுளுக்கு பயந்து வாழணும், கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும், கடவுளை நேசிக்கணும். இன்னைக்கு கடவுளை நேசிக்காம என்ன தூஷணை பண்ணிட்டு போனீங்களே, உங்களை எப்படி இருக்கு உங்க நிலைமை? சின்ன வயசுல பிள்ளைய பத்திட்டு ஒருத்தி இருக்கிறான், இன்னும் எத்தனை பேர் எப்படிலாம் இருக்கிறான், தண்ணி அடிச்சுட்டு கும்மல் அடிச்சிருச்சு, சிகரெட்டை குடிச்சிட்டு, ஒன்றுத்துக்கு பிரோஜனமே இல்லை. என் கூட இருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஊழியக்காரர் ஆக்கியிருப்பேன். இன்னைக்கு என் பிள்ளைங்கள நான் இந்த பைபிள் ஸ்கூல் கொண்டு போனதான் இன்னைக்கு அவங்களாம் அப்படி ஊழிய பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கடவுளுக்கு நம்ம உண்மையா இருப்போங்க. நீங்க உண்மை இல்லாத மனுஷனுக்கு என்ன நிலைமை வந்துச்சு, சாலமனுக்கு என்ன வந்துச்சு? அது மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை ஒதுக்கி வச்சிருவாருங்க. கடவுள் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் அன்பு கூர்ந்து நேசித்து நன்றி ஆண்டவர், நீங்கள் செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் உங்களை இன்னும் உயர்த்துவார். என் பிள்ளை பரவாயில்ல நன்றி உள்ளவனா இருக்கான்னு ஆண்டவன் உயர்த்துவார். நன்றி ஆண்டவரை, நாம மகிமைப்படட்டும். நீ நேற்று என்று என்றும் மாறாதவர், நாம உயர்த்தப்படட்டும். பாய்ப்பா கர்த்தாவே, உங்களை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லவே இல்லை. உங்களை போல எங்களை அருமையா ஆண்டவரை எங்களுக்கு ஆட்களை வைத்து எங்களை நடத்தின உண்மை போல யார் இருக்காங்க? நீங்க டைரக்டா என்னோட நீங்க இடப்பட்டீங்களே, இந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தீங்களே, உங்களை சத்தியத்தை சொல்லி கொடுக்க. இன்னைக்கு எல்லாம் நல்ல ஆண்டவர் பயத்துல ஊழியத்தில் நல்லா இன்னும் செம்மையா இருக்கணும், இன்னும் பயந்து இருக்கணும், இன்னும் ஆண்டவர் நேசிக்கணும், நன்றியோட இருக்கணும். ஆண்டவரை இவங்களை கொண்டு நீங்க பெரிய காரியங்களை செய்யணும். நன்றி இல்லாமலாம் பேசக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே நன்றியோடு நடந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி எங்களை நடத்தின எங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி. ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லான்னு சொல்லி சரண்டு உங்ககிட்ட இருந்தானா அவங்களெல்லாம் நீங்க மென்மேலும் இன்னும் உயர்த்திட்டே போவீங்க. இன்னும் நாட்கள் ரொம்ப இருக்கு. சொன்னீங்களா ஈசாக்கு நீ எங்கேயும் போயிடாது இந்த பஞ்சத்துக்காக, நீ இங்கே இருந்த பஞ்சத்தை நான் உயர்த்த வேண்டியல. பஞ்ச நாட்கள் விதை வச்சா கூட முளையாது. ஆனா அவன் 100 மடங்கு விதை வச்சு அறுவடை செய்ய வச்சிங்கள. அப்படித்தான் உங்க பிள்ளைங்களை நீங்க நடத்துவீங்கப்பா. எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கு நாங்கள் செலுத்தி ஏசு நல்ல நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல ஆண்டவரே. ஆமீன் ஆமீன் ஆமீன். தேங்க்யூ லார்ட்.